ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழாசிரியர் பேசுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1 டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது, 2 क्वेश्चन வித் ஆன்சர் நானே கொடுத்துட்டு இருக்கேன், 3வது ரொம்ப முக்கியமான பார்ட் இலக்கண பகுதி அதுவும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு இயல் 4 இதுல ஒரு செயல் பகுதி பார்க்க போறோம். ரொம்ப அழகான செயல் பகுதி, ரொம்ப சின்ன செயல் பகுதி, அதுதான் முக்கியமானது. இது வந்துட்டு உயிர் வகை அப்படின்றாங்க. இந்த இயலோட நமக்கு என்னாச்சுன்னா இந்த இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த செயலோட இந்த இயல் ஃபுல்லாவே உங்களுக்கு அறிவியல் பத்தி தான். விரிவானம், உரைநடை, 2 செய்யுள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் எக்ஸப்ட் அதை மட்டும் பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே அறிவியல் சார்ந்ததா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமானதா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போற உயிர் வகை இது சங்க காலத்திலேயே எழுதப்பட்டது. யார் எழுதுனா என்ன நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அந்த நூல் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. அந்த காலத்திலேயே ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4, 5, 6 அறிவு படைத்த ஜீவன்களை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அது இன்னைக்கு அறிவியலோட ஒற்று போகுது. அதனாலதான் இந்த டாபிக் வச்சிருக்காங்க. சரி, வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உயிர் வகை. அதாவது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நுழைவுன்னு பார்த்துருவோம். அப்பதான் என்ன கண்டென்ட் அப்படின்னு நமக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். அப்ப அறிவுனா என்ன? தனியா மூளை சொல்றாங்க இல்லையா, பிரெயின் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கா, பெருசா இருக்கா, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரேஷியோல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய மடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வைத்துதான் அவங்க எப்படி அவங்க இன்டெலிஜென்சி கால்குலேட் பண்ணப்படுது. ஆனா இந்த அறிவு எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஐம்புலன்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண், காது, வாய், மூக்கு, அப்புறம் தொடு உணர்வு இருக்கு இல்லையா, அது இதுகளாலதான் நமக்கு வந்துட்டு கிடைக்குது. 6வது மனித அறிவு. மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிந்தித்து அறியும் ஆற்றல். எது சரி எது தவறு அதை பாகுபடுத்தி பார்க்கணும். அதுதான் 6ஆம் அறிவு. அது மனத்தால் அறியக்கூடியது அப்படின்றாங்க. மனம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தனியா ஒரு பார்ட் கிடையாது நம்ம பாடியில. அதாவது மனசு சொல்றது அப்படின்னு நம்ம வந்துட்டு சிந்திச்சு பார்த்து பகுத்தறியணும். அதுதான் மனம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இந்த ஐம்புலங்கள் வாயிலாக என்னென்ன நம்ம வந்துட்டு கேட்கிறோம் அப்படின்னா, கண் மூலியமா என்ன பண்றோம், பார்க்கிறோம். காது மூலியமா கேட்கிறோம். வாய் மூலியமா நாக்கு, உண்டு சுவைக்கிறது நாக்கு இருக்கு, அது சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு. மூக்கு அப்படிங்கிறது உயிர்த்து, அதுதான் சுவாசம், அது மெயினானது சுவாசித்தலுக்கு. அதுக்கப்புறம் உடல்னா உற்றறியும், தொடு உணர்வு. பக்கத்துல வந்து நம்ம தொடுறது கூட இல்லை, கொஞ்சம் பக்கத்துல நம்ம பக்கத்துல யாராவது நின்றுட்டாலும் நமக்கு அந்த ஃபீல் வரும், இந்த தொடு உணர்வு வரும் இல்லையா. இந்த 5 அறிவுகளும் இந்த 5 புலன்களாக நமக்கு கிடைக்கிறது. இப்படிதான் அறிவு கிடைக்கிறது. இதை ஆண்டனா நம்ம வச்சுக்க வேண்டியதான், இந்த 5. ஓகேவா? சரி, கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் இன்னும் 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை இழந்து விடுகிறோம். ஆமா, ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் நமக்கு இல்ல, ஒர்க் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்துட்டு குறைபாடு உடையவர்களாகவே நம்ம இருக்கோம். ஆனால் எல்லா உயிரினருக்கும் இந்த புலனறிவுகள் எல்லாம் இருப்பது கிடையாது. நமக்கு வந்துட்டு இந்த 5 + 6 அறிவு இருந்தாலும் ஒரு முழு மனிதனா வந்து இருக்கும். ஆனா எல்லா உயிர்களுக்குமே இந்த 5 அறிவு இருக்கா? கிடையாது. ஓரறிவு உடைய ஜீவன், 2 அறிவு, 3 அறிவு, இப்படி கடவுள் படைத்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர். அதாவது எத்தனை புலன் இருக்கு, இதுக்கு கண் இருக்கு, இதுக்கு காது இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கன்ஸை வச்சு அந்த உயிரினங்களை பிரிச்சாங்க. 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது. அதுதான் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷல். ஓகேமா? சிந்தித்து செயல்படக்கூடிய 6ஆம் அறிவு. இப்ப ஓரறிவு உயிர் எது, ஈரறிவு உடையது எது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நூல் குறிப்பு பார்க்கலாம். தொல்காப்பியம் ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ஆனா வந்துட்டு தொல்காப்பியரை பத்தி சொல்றதுக்கு நமக்கு வந்து டீடைல்ஸ் கிடைக்கல. தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர், அது மட்டும்தான். ஓகேவா? சரி, இது வந்து ஒரு இலக்கண நூல். முக்கியமா சொல்லக்கூடிய நன்னூல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இது வந்துட்டு தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். ஆசிரியர் வந்து இதை எழுதியவர் தொல்காப்பியர். இதுதான் முதல் எழுதப்பட்ட இலக்கண நூலை இயற்றிய ஆசிரியர். சிறப்பு என்ன இந்த நூலுக்கு அப்படின்னா, இது ஒரு முதலாக எழுதப்பட்ட இலக்கண நூல். அதுதான் ஒரு முக்கியமானது நம்ம சொல்லணும். எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா 3 அதிகாரங்கள் இது இருக்கு. எழுத்து, சொல், பொருள் அப்படின்ற 3 அதிகாரங்களை திருக்குறள் அது மாதிரி பிரிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னா 27, 9, 9, 9.
மூணுக்கும் 9 இயல்களை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. மொத்த இயல்கள் 27. அதுல எழுத்து சொல் 2 அதிகாரமும் என்ன பண்ணுது அப்படின்னா இலக்கணத்தை பற்றி செய்திகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. பொருள் அதிகாரம் அப்படிங்கிற 3வது அதிகாரம் நம்ம சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவங்கள பற்றிய அக வாழ்க்கை புற வாழ்க்கை பற்றியும் இலக்கியங்கள் பற்றிய சுவையான மற்றும் தெரியாத விஷயங்களை செய்திகளையும் நமக்கு கொடுக்குது. ஓகே, இந்த பொருள் அதிகாரம் இதுதான் இந்த ஸ்பெஷல். எழுத்தும் சொல்லும் இலக்கணத்துக்கு பொருள் வந்துட்டு அகம்புறம் இலக்கியம் பற்றிய செய்தியை விளக்குது. இப்படி வந்துட்டு பிரிச்சு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்காக தான். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த சின்ன ஒரு 2, 4, 6, 7 வரிகள் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல அவ்வளவு கருத்துகள் நிறைந்த ஒரு பாடல் செய்யுள். இதை இயற்றியவர் தொல்காப்பியர். ஒன்றறி அதுவே உற்றறி அதுவே, இரண்டறி அதுவே அதனோடு நாவே, மூன்றறி அதுவே அவற்றொடு மூக்கே, நான்கறி அதுவே அவற்றொடு கண்ணே, ஐந்தறி அதுவே அவற்றொடு செவியே, ஆறறி அதுவே அவற்றொடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியர். இது நேர்ல இதெல்லாம் அனுபவித்தவங்க, இதான் ஓரறிவு படைத்தது ஈரறிவு படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் உணர்ந்த நம் பெரியோர்கள் இதனை பாகுபடுத்தி சொல்லியிருக்காங்க. 5 சுவைகள் என்ன, அதுக்கான ஆர்கன்ஸ் என்ன, அந்தந்த ஆர்கன் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாக்கலாமா நம்ம? சரி, இதுதான் வந்துட்டு பாருங்க புல் மரம், இது ஓரறிவு உடையது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெத்தை, அப்புறம் வந்து சிப்பி சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டும் 2ஆம் அறிவு, 2வது அறிவு மட்டும்தான், 2 அறிவு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு. 3வது எறும்பும் கரையான். 4வது அறிவு, 4 அறிவு படைத்தது அந்த டிராகன், அதாவது என்ன டிராகன் ஃபிளைனா அந்த தட்டான் பூச்சி, தட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு தும்பின்னு சொல்லலாம், அதுவும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு தெரியும் நண்டு. இது ரெண்டும் 4 அறிவு படைத்தவை. அப்ப 5 அறிவு படைத்தவை குருவி, அதாவது பறவைகளும் விலங்குகளும் 5 அறிவு படைத்தவை. ஸ்பெஷலா இருக்கக்கூடியது 6 அறிவும் படைத்தவர்கள் நம்ம மனிதர்கள் மட்டுமே. இத ஒவ்வொரு லைனா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஒன்றறி அதுவே உற்றறி அதுவே. ஒன்றறினா ஒரே ஒரு அறிவு, என்னதுன்னா தொடு உணர்வு, தொட்டால் மட்டும் உணரக்கூடியது. ஓரறிவு படைத்த ஜீவன்கள், அதுக்கு மட்டும்தான் நம்ம தொடு உணர்வு. ஸ்பரிசம், நம்ம தொடுறோம் இல்லையா, அப்ப உணர்வோம், அது ஒரு அறிவு. ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து முதல் அறிவு. சரி, இந்த முதல் அறிவு உடைய உயிரினங்கள் எவை அப்படின்னு பார்த்தா புற்கள் இருக்கு இல்லையா, புல்செடிகள், அதுவும் மரங்கள், செடி, தாவர கொடிகள். இந்த தாவரங்களை சேர்ந்த அனைத்துமே வந்துட்டு ஓர் அறிவு உடைய ஜீவன்கள். எது புல் சொல்றோம், மரம், செடி, கொடி அனைத்துமே ஓரறிவு. ஏன்னா இதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் கிடையாது, கண் பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு அது எதுவுமே கிடையாது. அப்ப ஓரறிவு உடைய ஜீவன்கள். ஓகேவா? அடுத்தது 2வது அறிவு என்பது நாக்கால் நாம வந்துட்டு சுவைக்கப்படுவது. அது நாவே. சாப்பிடுறோம்ல, சாப்பிடும்போது நமக்கு நாக்கு தான் அந்த டேஸ்ட் காமிக்குது, சுவையை. அப்ப அறுசுவையும் உணர்த்துவது நாக்கு. இது 2வது அறிவு. சரி, 2வது அறிவுன்னு சொல்லிட்டோம். அப்ப முதல் அறிவு என்ன? தொடுதல், அதுதான் முதல் அறிவு. 2வது அறிவு என்பது சுவை உணர்தல், நாக்கு. இந்த 2வது அறிவை பெற்ற ஜீவன்கள் எவை அப்படின்னா சிப்பியும் அதுக்கப்புறம் நத்தை. அது ரெண்டும் தான் வந்துட்டு 2 அறிவு படைத்த உயிரினங்கள். இதுக்கு வந்து தொடு உணர்வு இருக்கு, சிப்பிக்கு, நத்தைக்கும் இருக்கு. 2வது ரெண்டுக்கும் சுவைக்கக்கூடிய நா இருக்கு, இதுக்கும் நா இருக்கு, நாக்கு அப்படின்றோம் இல்லையா, அது. இது ரெண்டும் 2 அறிவு படைத்த ஜீவன்கள். எதுக்கு நான் இவ்வளவு ஒவ்வொரு பிக்சரோட காமிக்கிறேன்னா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, எது 2வது எது 3வது அப்படின்ட்டு. இந்த மாதிரி காமிக்கும் போது உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கலாம், மறக்காது. ஓகேவா? சரி, 3வது அறிவு. 3வது அறிவு என்பது அவற்றோட மூக்கே. நம்ம ஸ்மெல், நல்ல குட் ஸ்மெல் வருது அப்படின்னா வாசம் முகந்து பாக்குறோம், நம்ம சுவாசிக்கிறோம், இதுக்கெல்லாம் பயன்படுகிறது நம்ம மூக்கு. முக்கியமா வந்துட்டு அந்த உணர்வு என்ன ஃபீல் அப்படின்னா சுவாசித்தல், உணர்தல், முகர்தல் அப்படிதான். இதுதான் வந்துட்டு மூக்கோட வேலை. இந்த 3 அறிவு படைத்தவை என்னென்ன? ஃபர்ஸ்ட் தொடு உணர்வு, 2வது நாவால் சுவைக்கக்கூடிய சுவை உணர்வு, 3வது வந்துட்டு முகர்தல் அப்படின்னு அத சுவாசித்தல், முகர்ந்து பார்க்குதல் அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு வந்து மூக்கு. இந்த 3 புலன்களாலும் பெற்ற 3 புலன்களையும் பெற்ற ஜீவன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா
கரையான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் எறும்பும் தான். கரையான் புத்து நிறைய பார்த்திருக்கலாம். அது வந்துட்டு அதுவும் இந்த எறும்பும் இவை இரண்டு மட்டும்தான் 3 அறிவு படைத்த ஜீவன்கள். தொடு உணர்வு இருக்கும் அதுங்களுக்கு, அதுக்கப்புறம் நாக்கால் சுவைக்கக்கூடிய சாப்பிடறதுக்கு இருக்கும், 3வது வந்துட்டு மூக்கு வாசம், அந்த சுவாசித்தல் வாசனை பிடித்தல், இது வந்துட்டு மூக்கு. இந்த 3 அறிவுகளும் உடைய ஜீவன் எறும்பும் கரையானும். சரி, 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னா 4வது அறிவு அப்படிங்கிறது என்னன்னா கண்ணு. நம்ம எறும்புலாம் கரையான்லாம் கண்ணு இருக்குன்னு சொல்றோம், ஆனா அதுங்களால அந்த கண் பார்வைக்கு கிடையாது, இருக்கும். ஆனா 4 அறிவு அப்படிங்கிறது 4வது அறிவு என்னன்னா பார்க்கிறது. ரொம்ப முக்கியமானது, அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவைப்படக்கூடியது கண்களால் பார்த்தல். கண்கள் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப அந்த 5 ஆர்கன்ஸ்லயும் முக்கியமானது கண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கண் வந்துட்டு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க, எழுத்தும் எண்ணும் கண்ணெடுத்தகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப 2 கண்ணும் நமக்கு என்னன்னா எழுத்தும் தமிழும் கணக்கும் போன்றது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அவ்வளோ முக்கியமானது இந்த கண். ஓகேவா? சரி, இந்த கண் ஆவது அறிவு. 4வது அறிவு அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம், தொடு உணர்தல், 2வது சுவைத்தல், 3வது நாக்கு, 3வது வந்துட்டு முகர்தல் மூக்கு, 4வது அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணு பார்க்கறது. இந்த 4 உறுப்புகளையும் கொண்டு அவற்றால் அறிவு பெறக்கூடியது ஒரு 2 ஜீவன்கள். ஒன்று வந்து நண்டு, இன்னொன்று வந்துட்டு தும்பி. அதுதான் வந்துட்டு பறக்கக்கூடிய தும்பி, நிறைய தட்டான்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. ஓகேவா? இது 2ம் 4 அறிவு படைத்த ஜீவன்கள். அப்ப 4 உறுப்புகளுமே அதுக்கு இருக்கும். தோல் இருக்கும் தொடு உணர்வுக்கு, 2வது வந்துட்டு நாக்கு சுவைத்தலுக்கு இருக்கும், மூக்கால் உணர்றதுக்கு மூக்கு இருக்கும், 4வது இருக்கக்கூடிய பார்க்கறதுக்கு கண் இருக்கும். இது 4ம் உடையன இவை 2ம். அதுக்கு அடுத்தது 5 அறி அதுவே அவற்றோடு செவிய. 5வது அறிவுன்னா கேட்கக்கூடிய ஆற்றல், திறன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்கறதுக்கு. இது வந்துட்டு 5 அறிவுல 5வது அறிவா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 அறிவு படைச்ச ஜீவன்கள் எது அப்படின்னா நம்ம மனிதர்கள். மனிதர்கள் வந்து எல்லாத்தையும் படைத்தவர்கள், அதனால அது கடைசியில வந்துடும். அப்ப 5 அறிவுகளும் படைத்த இருக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் தான் இந்த 5 அறிவுடையவை. சரி, அப்ப பார்க்கலாமா? அப்ப இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எத்தனை அறிவு இருக்கு? தொடு உணர்வு அப்படின்ற ஒரு உணர்வு அது இருக்கு, ஸ்கின் தோல் இருக்கு. 2வது அடுத்து நாக்கு சுவைத்தலுக்கு, 3வது நுகர்தல் அப்படின்ற மூக்கு, 4வது அப்படிங்கிறது பார்க்கறது கண்ணால். அப்புறம் இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மட்டுமே கேட்டல் அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்கு, அது மூலம் கேட்கும் திறன் பெறுகிறது. இப்ப 5 அறிவு உடைய ஜீவன்கள் பறவைகளும் விலங்குகளும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது 6ஆம் அறிவு. 6ஆம் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா 6வது சிந்தித்து செயல்படுதல். இது இந்த 5 அறிவுகள் படைத்த ஜீவன்களுக்கு கிடையாது, ஸ்பெஷலா மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. எது நன்மை, எது கெட்டது, எது தீயது, இவ்வளவு நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட தவறுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஜீவராசிகள் மனிதன் மட்டுமே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடியது. அவனுக்குதான் சிந்திச்சு செயல்படக்கூடிய திறன் இருக்கு, இருந்தாலும் அவன் தவறுகளை மேலும் மேலும் கொடிய தேவை. இன்னைக்குலாம் சமுதாயத்துல கொடுமையான செயல்கள் நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு இவனுக்கு 6வது அறிவு எதுக்கு தேவையா இல்லையா? ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமான செயல்கள் நிகழ்ந்தாலும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா அதற்கான அழிவுகளும் இருக்கு. இது மனிதனுடைய சிந்திக்கிறான், ஆனா அதை வந்துட்டு கெட்ட வழிகள்ல செலவு பண்றதுனாலதான் தீமைகள் தான் நடக்குது. அப்ப சிந்தனை அப்படிங்கிறது நல்லது கெட்டது, எது சரி எது தவறான பாதை அப்படின்னு சிந்திச்சு உணர்ந்து அதுல மனிதன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வழங்கப்பட்டது. இது 6வது அறிவு. இதான் நம்ம மனம் சொல்றோம். மனம் சொல்றபடி கேட்காதீங்க, அறிவு சொல்றபடி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசியில எது ஜெயிக்குதோ அதுதான் நமது. மனம் ஜெயிச்சது தப்பான வழிகளுக்கு எடுத்துட்டோம்னா மனம், ஆனா அதை அறிவுபூர்வமா சிந்திக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஓகேவா? இப்ப 6 அறிவு உடைய ஜீவன் மனிதன். முக்கியமானது மனிதர்களுக்கு பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்ற தெரியக்கூடிய 6வது அறிவு, பகுத்து உணரக்கூடிய 6th சென்ஸ் அப்படின்னு நமக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப 6 அறிவுடைய ஜீவன்களை நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 6 அறிவுகளையும் படைத்தவர்கள் யாருன்னா நேரில் அனுபவித்த நம் முன்னோர்கள். அகத்தியர் தான் இதை எழுதியிருக்காரு, ஆனா முன்னோர்கள்னா நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு அவங்க சொல்படி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த டேபிள் காலம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ரொம்ப ஈஸியஸ்ட் தான் பாருங்க. ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, 5 6 அறிவு கொடுத்திருக்காங்க. அது வந்துட்டு அதோட திறன் என்ன, அது கூடிய
எந்தெந்த உயிரினங்களுக்கு அது இருக்கு. உற்றறிதல் அப்படின்னா தொடுதல், ஓரறிவு உடையது உற்று அறிதல். உற்றறினா தொடுதல் அர்த்தம். இது புல் மற்றும் மரத்துக்கு இருக்கு. இரண்டறிவு உற்றறிதல் பிளஸ் சுவை, தொடுதலும் மற்றும் சுவைத்தல் சிப்பி மற்றும் நத்தைக்கு இருக்கு. மூவறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். அப்ப கரையானும் எறும்பும். தொடு உணர்வு நாக்கு, சுவைத்தலுக்கு நாக்கு, நுகர்தல் மூக்கு. இது கரையானுக்கும் எறும்பு இருக்கு. நான்காவது அறிவு அப்படிங்கிறது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். கண்ணால் காண்கிறது. இது நண்டுக்கும் தும்பிக்கும் இருக்கு 4 அறிவு. அடுத்தது 5 அறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், காதால் கேட்கிறோம் இல்லையா. அப்ப இந்த 5 ஆர்கன்ஸும் இருக்கக்கூடியது பறவைகள் மற்றும் விலங்குகள். இவங்களுக்கு இந்த 5 அறிவுகள், அதாவது 5வது புலன் இருக்காது. இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவு மட்டுமே இருக்கும். 6வது அறிவு இருக்காது. அதுதான் மனம், பகுத்தறிதல். அது யாருக்கு இருக்குன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு. உற்றறிதல் அப்படின்னா உணர்தல், சுவைத்தல் நாக்கால் சுவைக்கிறது, நுகர்தல் முகர்தல், காணல் பார்க்கிறது, கேட்டல் பிளஸ் பகுத்தறிதல். இது மனிதனுக்குடைய சிறப்பான 6ஆம் அறிவு. சரி, இப்ப வந்துட்டு இதை ஓவரா நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு நூல்வேலி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம முக்கியமானது இந்த பார்த்திருக்கோம் ஆர்கன்ஸ், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாடலை படிச்சு காமிச்சிட்டு அப்படி சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு. ஒன்றறி அதுவே உற்றறி அதுவே, இரண்டறி அதுவே அதனோடு நாவே, மூன்றறி அதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறி அதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறி அதுவே அவற்றோடு செவியே, ஆறறி அதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதை இயற்றியவர் தொல்காப்பியர். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா 6 அறிவு படைத்த ஜீவன்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதனால் என்னென்ன அறிவு நமக்கு கிடைக்கக்கூடியது? புலன் அறிவுகள் 5 பிளஸ் மனம் அப்படின்றது. இதுக்குரிய உயிரினங்கள் எவை அதான் கொடுத்திருக்காங்க. இது சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக். ஓகேவா? ஒன்றறிவதுனா தொடு உணர்வு ஃபர்ஸ்ட். இதுதான் முதல் நம்மளோட அறிவு. இரண்டாவது அதுக்குள்ள உயிரினங்கள் புல் இருக்கு இல்லையா, அதுவும் கிராஸ், அதுவும் மரங்கள் ட்ரீஸ், அது ரெண்டும் தான். இரண்டாவது நாக்கு, நாக்கால் நம்ம சுவையை உணர்கிறோம். இது 2 அறிவு. இது நத்தை மற்றும் சிப்பிக்கு இருக்கு. தொடு உணர்வு பிளஸ் சுவைத்தல். மூன்றாவது மூக்கு, வாசனை, அதாவது சுவாசம், அதுக்கு அப்புறம் நுகர்தல், 2 பொருள் வரும். இது படைத்தது எதுனா எறும்புகளும் கரையான்களும் 3 அறிவு படைத்த ஜீவன்கள். நான்காவது அறிவு என்பது பார்க்கக்கூடிய, காணுதல் என்பது கண்கள் உடைய உயிரினங்கள். எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்டுக்கும் நம்ம தும்பிக்கும் தான் இந்த நான்காவது இருக்கக்கூடிய பார்த்தல் அப்படின்ற அறிவுக்கு. ஐந்தாவது கேட்டல். இந்த அறிவு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கேட்கறது. அப்ப 5 அறிவு பெற்ற ஜீவன்கள்லாம் மறக்க கூடாது, நீங்க எழுதணும். ஆறாவது அறிவு அப்படிங்கிறது சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல். இது அதை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது படைத்த ஜீவன் நம்ம மனிதர்கள். இது 6 அறிவு படைத்த உயிரினம் எதுன்னா நம்ம மனிதர்கள் பத்தி எழுதணும். ஓகேவா? இன்னைக்கு அதெல்லாம் யார் இது சொல்லியிருக்காங்கன்னா இந்த காலத்தில் சொல்லப்படவில்லை, அன்றே நம் முன்னோர்கள் எழுதி வைத்தது, இப்ப அறிவியலோடு சம்பந்தப்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, நம்ம அதாவது ஸ்பெல் பண்றோம்ல, வேர்டிங்ஸ், வார்த்தைகள் நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, அது எந்தெந்த இடத்துல இருந்து பிறக்குது நம்ம உடம்புல அப்படிங்கறதையும் அன்றே எழுதி வச்சிருக்காங்க. அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அது நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, இது அந்த டேபிளர் காலம் படிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது நூல்வெளி போகலாம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்கள் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணத்தை விளக்குகிறது. ஆமா, எழுத்தும் சொல்லும் மொழியோட இலக்கணத்தையும். பொருளதிகாரம் எதுனா தமிழர்களுடைய அகம்புறம் மற்றும் தமிழ் இலக்கியங்கள், அது இருக்கக்கூடிய கோட்பாடுகளை நமக்கு தருது. சரி, அது மட்டுமல்ல, இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதுலனா இந்த பாடல்ல மட்டும் இல்ல, தொல்காப்பியத்துல குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துகள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றின் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும்
வியந்து போற்றுகின்றனர். அன்றே நிகழ்ந்திருக்கு, அதான் குறிப்பிடத்தக்கது. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எந்த இடத்துல வந்துட்டு முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு நம்ம படிச்சிருக்கோம் எழுத்துக்களை. அந்த நம்ம தலை, கண், தலை, அப்புறம் மூக்கு, மார்பு, கழுத்து, இந்த 4 இடங்களை வந்து பற்றி பிறக்கிறது, அதை வச்சு இடமா கொண்டு பிறக்கிறது எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அப்புறம் முயற்சி பிறப்பால் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக எழுத்துக்களை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாகத்தோடு பொருத்தி நம்ம சொல்லுது. அயல் நாட்டவர் அந்த அறிஞர்கள் கூட வியந்திருக்காங்க. அதுவும் ஏன் அப்படின்னா இந்த காலத்துல கிடையாது, அந்த சங்க காலத்தில். அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு ஒரு சிறந்த சான்றாகும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். முதல் இலக்கண நூல் இயற்றியவர் தொல்காப்பியர். இலக்கண நூல்களே ஃபர்ஸ்ட் இயற்றப்பட்ட நூல், அதுதான் பெருமை. இது எழுத்து சொல் பொருள் அப்படின்ற 3 அதிகாரத்தையும் 27 இயல்களை கொண்டது. 2 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து சொல்லும் மொழியோட இலக்கணத்தையும், பொருள் அதிகாரம் அகப்புறம் மற்றும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளை சொல்லுது. அப்புறம் இது வந்து எழுத்துக்களோட பிறப்பியலை பற்றி சொல்லியிருக்கு. இதை கண்டு வெளிநாட்டவரும் வியந்துள்ளனர். இதுதான் நம்ம தமிழர் அறிவுக்கு ஒரு சிறந்த சான்று. ஓகேவா? இது உங்களுக்கு பாடம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கிறத மட்டும் கரெக்டா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். தொல்காப்பியம் அதை நீங்க குறிப்பி எழுதணும். ஐந்தறிவு என்பவை எவை? ஐம்பொறிகள் பற்றி எழுதுக. 6ஆம் அறிவுடைய உயரியது. இந்த 4 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்துட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இன்னைக்கு அடுத்தது இலக்கணம் போயிடலாம். இலக்கண குறிப்பு இது உங்க புக்ல கொடுத்திருக்கதான் பாத்துக்கோங்க. உணர்ந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். யாரு செய்தா, எந்த கருத்தாவை கொண்டு சொல்லப்படுதான் வினை. வினை செய்தவனை சொல்றதுதான் வினையால் அணையும் பெயர். என்ன செய்யலாம் வேணா இருக்கலாம், சாப்பிடுறது, படுத்தல், தூங்குதல், எழுதல், எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த செய்யும் நபரை குறிக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். ஓகே, பகுபத உறுப்பு இலக்கணம். பகுத்து, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் இப்படி பிரிச்சிருக்கோம். இதை வந்துட்டு ஒவ்வொரு இலக்கண குறிப்பு கண்டிப்பா இதுக்கு 1 மார்க், இதுக்கு 2 மார்க், உங்களுக்கு 3 மார்க். இது 2 இருக்கும், 2 கூட இல்லை 3 கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்லைட் மட்டும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி தரும். கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த 9th படிச்சதை தான் 10th 2 பேருக்கும் ஒரே ஃபார்மேட் தான் கொஸ்டின் பேப்பர் மாடல். சோ நீங்க வந்துட்டு இதையே ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா 10th ஈஸியா இருக்கும். நெறிப்படுத்தினர், நெறிப்படுத்து பிளஸ் இன் பிளஸ் அர். ஏன் நெறிப்படுத்து அப்படிங்கறத மீனிங் வரணும், பொருள் வரணும், அதனால பகுதி. இறந்த கால இடைநிலை. நெறிப்படுத்தினர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, செயல் முடிஞ்சிருச்சு. சோ இறந்த கால இடைநிலை. அர் அப்படிங்கிறது நெறிப்படுத்தினர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம், அதனால பலர்பால். வினை முடிஞ்சிருச்சு, அதனால வினைமுற்று. இது கடைசியில வர்றதுனால விகுதி. பலர்பால், வினைமுற்று, விகுதி. ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீள் பார்வை பார்த்துருவோம். என்ன நம்ம பார்த்தோம், எதை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆசிரியர் குறிப்பு, அதுக்கு மத்தியான நூல் குறிப்பு பார்த்துட்டோம். நுழைமுன் பார்த்தாச்சு. சைட் ஹெட்டிங்ஸ் ஓகே. உயிரோட்ட படங்கள், டெஃபினிஷன்ஸ், நூல்வெளி ஓகே. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் கிராமர் ஓகே. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதோட இந்த 4வது இயல் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கும் அடுத்த இயல் வந்துட்டு டச் பண்ண போறது 5வது இயல். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.